அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனிமேல் எல்லாமே சுக்கிரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் ஆலப்போரான் சுக்கிரன் உலகம் எல்லாமே என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். சகாதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் திகழக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்து உச்சம் பெறுகிறாருங்க. பொதுவாக அஷ்டமஸ்தானத்திற்கு வருவது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் அவர் உச்சம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார். ராசிக்கு அவ்வளவு சகாயமானவராக இல்லாத சுக்கிரன் 8இல் உச்சம் பெறுவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கெட்டவன் 8இல் என்பது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சிறந்த அமைப்பும் யோகமும் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான பாதிப்புகளும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உட்பட பல மாற்றங்களை நிறைந்து சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாகியுள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கிரன். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உச்சம் பெறுகிறாருங்க சுக்கிரன். தனது உச்ச ராசியான குருவின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியில் உச்சம் பெறுவதால் ஆலப்போரான் சுக்கிரன் உலகம் எல்லாமே என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி எல்லா விஷயங்களும் நிகழ்வுகளும் சுக்கிரன் வழியில்தான் பிரம்மாண்டமும் சௌகரியமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வழியாக அமைவதற்கான வாய்ப்பு பல்வேறு விதங்கள்ல உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கிரன். ஏனென்றால் நவகிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் சுக்கிரன் மட்டும்தான். ஏனென்றால் மனித வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார். என்றால் மனித வாழ்வில் சுக்கிர மகாதிசை நடைபெறும் போது செல்வ செழிப்பு அபரிவிதமாக பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பவர் நிச்சயமாக நவகிரகங்களிலே சுக்கிரன் மட்டும்தான். குரு கூட நேர்மையான வழியில் நிதானமாக படிப்படியாக முன்னேற்றத்தை கொடுப்பார். ஆனால் திடீர் என செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி நிச்சயமாக சுபகிரகமாக உள்ள சுக்கிரன் கொடுப்பாருங்க. அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக உச்சம் பெறுவது நிச்சயமாக அனைவருக்குமே அதிர்ஷ்டகரமான ஒரு நிகழ்வாக பார்க்க பொதுவாக சுக்கிரன் 3, 6, 8, 12 ஆகிய இடங்களில் சற்று ஒரு மந்தமான பலனை கொடுத்தாலும் கூட தற்போது உச்சம் பெற்றிருப்பதால் அனைத்து இடங்களிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதிலும் குறிப்பாக 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்கள்ல உச்சத்தை தொடக்கூடிய அளவிற்கு வளர்ச்சியை நிறைந்து கொடுக்க போகிறார் சுக்கிரன். என்றால் சுக்கிரன் அந்த இடத்தில் 4 கிரக நிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவுடனும் புதனுடனும் இணைகிறார். ஆனால் அதே சமயம் சுக்கிரனுக்கு பகை கிரகமாக கருதக்கூடிய சூரியனுடனும் இணைந்து ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மிக வலுவாக சஞ்சரிக்க போகிறார். எனவே மற்ற கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களை விளக்குவார். அது மட்டுமல்லாது மற்ற கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய நன்மை மிகவும் அபரிவிதமாக மாறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. என்றால் சுக்கிரன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக அமரும் போது செல்வ செழிப்பு, சிற்றின்பம், இல்லற சுகம், ஆடம்பர வாழ்க்கை, வசதி வாய்ப்பு, சௌகரியமான சூழ்நிலை, காதல் திருமணம், திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான மகிழ்ச்சிகரமான தருணங்கள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் நிச்சயமாக நவகிரகங்களிலே சுக்கிரன் மட்டும்தான். ஒரு கிரகத்துடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான மாறுபட்ட பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பும் இவரிடம் உண்டு. இதிலும் குறிப்பாக சுக்கிரன் சந்திரனுடன் இணைந்து சஞ்சரித்தால் நிச்சயமாக பண வரவு வரக்கூடிய வகையில் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பொருளாதார ரீதியான வரவும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும். இவைதான் சந்திரனுடன் இணையும் போது பணவரவு அதிகரிப்பது மட்டுமல்லாது அதிர்ஷ்டமும் நிறைந்து கிடைக்கும். சுக்கிரனின் பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக இருந்தாலும் சந்திரனின் பார்வையில் சுக்கிரன் நட்பு கிரகமாக சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவேதான் பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு. செவ்வாயுடன் இணையும் போது
சுக்கிர மங்கள யோகத்தை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பார். பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடைபெறும். புதனோடு இணையும் போது புத சுக்கிர யோகமானது மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும். எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. சூரியனுடன் இணைந்திருந்தாலும் கூட இந்த தருணத்தில் பல அலைச்சல்களை குறைத்து காரிய வெற்றியை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பிலும் சில நேரங்களில் எதிர்பாராத மாற்றத்தை சந்தித்தாலும் கூட அவை பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை நிறைந்து வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார். தங்களுடைய வழி தனி வழி சுக்கிர வழி என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்களை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. உதாரணமாக ஒரு கிராமத்தில் ஒரு நபர் தன்னுடைய நிலத்தில் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நபரின் கிராம பகுதிகளில் அதிகமாக விளையக்கூடிய பொருளாக வெங்காயம் பார்க்கப்படுகிறது. காரணமாக அந்த சுற்று வட்டாரம் முழுவதுமே வெங்காயத்தின் விளைச்சல் அமோகமாக இருக்கிறது. எனவே அவர்கள் எதிர்பார்த்த அந்த விலையானது சரியான முறையில் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. மிகவும் குறைந்த விலையில் கொள்முதல் செய்யப்படுவதை உணர்ந்த அந்த நபர் நானே வணிகம் செய்ய போகிறேன் என்ற முடிவை எடுக்கிறார். அதன்படி சுற்று வட்டாரத்தில் விளைந்த வெங்காயங்கள் அனைத்தையும் சேகரித்து வெளிநாட்டிற்கு சென்று அவற்றை விற்கும் போது மிக பெரிய அளவில் லாபம் கிடைக்கும் என்று ஒரு உறுதியான மனநிலையுடன் வணிகத்தை மேற்கொள்வதற்கான கப்பல் பயணம் மேற்கொள்கிறாருங்க. கப்பலில் பல டன்கள் அளவு கொண்ட வெங்காயத்தை ஏற்றிக்கொண்டு அருகாமையில் உள்ள அண்டை நாடுக்கு சென்று அங்கு வணிகம் செய்ய வேண்டும் என்ற முயற்சியில் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அவர் சென்று கொண்டிருந்த கப்பலானது திடீரென ஒரு பனிப்பாறையில் மோதி அங்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தீவில் நுழைந்து விடுகிறது. தீவில் அந்த கப்பலானது மாட்டிக்கொள்கிறது. இதை பார்த்த அந்த நபர் அந்த தீவுக்குள் இறங்கி செல்கிறார். இறங்கி சென்றால் அந்த தீவு முழுவதுமே அங்கம் ஜொலிப்பது போன்ற அங்க மலை போன்று காட்சி அளிக்கக்கூடிய ஒரு தீவாக பார்க்கப்படுகிறது. சரி, இங்கு வணிகம் செய்யலாம் என்று முயற்சி செய்து அந்த நபர் அந்த நாட்டிற்குள் நுழைகிறார். அந்த தீவிற்குள் நுழைந்த அந்த நபர் இங்கு இருக்கக்கூடிய ஒரு அரசன் போட்டி ஒன்றை அறிவிப்பதை கேள்விப்படுகிறார். என்ன போட்டி என்றால், யார் மிகவும் சுவையான உணவை அமைத்து தருகிறார்களோ அவர்களுக்கு பாராட்டுகளையும் மிகுந்த பரிசுகளையும் வழங்க போகிறேன். அவர்கள் கேட்கக்கூடிய பரிசை நான் நிச்சயமாக கொடுப்பேன் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறார். இதை பார்த்த அந்த வியாபாரி அந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக நான் கொண்டு வந்திருந்த வெங்காயத்தை எடுத்துக்கொண்டு அங்கு போய் அந்த வெங்காயத்தை வைத்தும் சில சமையல் பொருட்களை வைத்தும் சுவையான உணவை செய்து கொடுக்கிறாருங்க. இந்த தீவில் அதுவரை அதுபோன்று சுவையான உணவை யாரும் சமைத்திருக்க மாட்டார்கள். ஏனென்றால் கடலின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய அந்த தீவில் வெங்காயம் விளைவதற்கான சாத்தியமே இல்லை. எனவே அந்த நபர் சமைத்த அந்த உணவை அரசருக்கு பரிமாறுகிறார். பலர் பரிமாறினாலும் இவர் வெங்காயத்தை வைத்து செய்த உணவானது மிகவும் அருமையாக உள்ளது என்று அரசர் அறிவிக்கிறார். மற்றவர்களை விட இவரின் உணவு தலை சிறந்ததாக உள்ளது, இவர்தான் வெற்றியாளர் என்று பல பேர் கலந்து கொண்ட அந்த போட்டியில் வெற்றி பெற்றதாக அரசன் அறிவிக்கிறாருங்க. அரசன் அறிவித்தது மட்டுமல்லாது, இவ்வளவு சுவையான உணவை என்னுடைய வாழ்நாளில் நான் இதுவரை ருசித்ததே இல்லை, உனக்கு என்ன வேண்டும் என்று கேள், அதை நான் அப்படியே கொடுக்கிறேன் என்று சொல்ல, என்னிடம் இந்த சுவை தரக்கூடிய உணவு பொருளானது உள்ளது, அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதற்கு நிகரான எடை உள்ள உங்கள் நாட்டில் விலை உயர்ந்த பொருள், நீங்கள் விரும்பக்கூடிய பொருளை எனக்கு சமமான எடையில் பரிசாக தாருங்கள் என்று கேட்க, அரசர் சரி என்று சொல்லி 1000 டன்கள் எடை உள்ள வெங்காயத்திற்கு நிகராக அந்த தீவில் உள்ள தங்கத்தை எடை போட்டு 1000 டன்கள் எடை அந்த தங்கத்தை கொடுக்கிறாருங்க அரசன். இதை பெற்றுக்கொண்ட அந்த நபர் தங்கத்தை மீண்டும் தன்னுடைய தாயகத்துக்கு திரும்பி மிக பெரிய அளவுல செல்வ செழிப்பு நிறைந்த உச்சத்தை தொட்ட செல்வந்தராக மாறுகிறார். இதுதான் சுக்கிரனின் வழி என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதே சமயம் இந்த செல்வந்தருக்கு எப்படி இவ்வளவு செல்வம் வந்தது என்ற விஷயத்தை மற்றொரு நபர் கேள்விப்படுகிறார். உடனே இதே போன்று நாமும் தங்கத்தை பெற வேண்டும் என்று இந்த நபர் நம்மளுடைய பகுதியில் வெங்காயத்தை
எடுத்து செல்வதை விட பூண்டை எடுத்து செல்லலாம், அதன் சுவை இன்னும் அதிகமாக இருக்கும் என்று கப்பலில் நிறைய பூண்டுகளை எடுத்து அதே தீவிற்கு செல்கிறார். அங்கு சென்ற அந்த நபர் அரசருக்கு நான் ஒரு சிறப்பு விருந்தளிக்கிறேன் என்று தாமாகவே சென்று பூண்டை வைத்து சமைத்து விருந்து ஒன்று அளிக்கிறாருங்க. அந்த விருந்தை உண்ட அரசன், இந்த உணவு மிகவும் அருமையாக உள்ளது, உனக்கு என்ன பரிசு வேண்டும் என்று கேள் என்று அரசன் சொல்ல, அந்த நபர் தங்களுடைய நாட்டில் விலை உயர்ந்த பொருள், நீங்கள் எதை அதிகமாக விரும்புகிறீர்களோ அதை என்னுடைய இந்த பூண்டின் எடைக்கு நிகராக கொடுத்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் என்று சொல்கிறான். உடனடியாக அந்த அரசன் இந்த பூண்டிற்கு நிகராக அவர் விரும்பக்கூடிய வெங்காயத்தை எடை போட்டு கொடுக்கிறாருங்க. என்றால் நீங்கள் விலை மதிப்பற்ற நீங்கள் விரும்பக்கூடிய பொருளை வேண்டும் என்று அந்த நபர் கேட்கும் போது இந்த அரசனுடைய விருப்பமாக இருப்பது அந்த வெங்காயமாக தான் இருக்கிறது. எனவே பூண்டிற்கு நிகரான எடையுள்ள வெங்காயத்தை அந்த நபரிடம் கொடுத்து அனுப்புகிறாருங்க. இதனால் பூண்டு எடுத்து சென்ற அந்த நபர் மனமுடைந்து துவைந்து போகிறார். இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் சில நேரங்கள்ல நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தும் அதை தவற விட்டு விடுகிறோம். ஏனென்றால் இந்த தீவில் நிச்சயமாக தங்கமலை குவிந்து உள்ளது. அதற்கு இரண்டாவதாக எடுத்து சென்ற நபர் நேரடியாகவே சொல்லியிருக்கலாம், இந்த உணவுப் பொருட்களுக்கு பதிலாக தங்கத்தை எனக்கு தாருங்கள் என்று சொல்லியிருந்தால் நிச்சயமாக அவரும் மிகப்பெரிய செல்வந்தராக மாறியிருக்க முடியும். ஆனால் அரசன் விரும்பக்கூடிய பொருள் என்று சொன்னதால் இங்கு தங்கத்தை விட அரசனுக்கு வெங்காயம் விலை உயர்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாகத்தான் இனி சுக்கிரவழி என்று சொல்லக்கூடிய வகையில் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தையுமே முதல் நபர் எப்படி பரிசை சாமர்த்தியமாக பெற்றாரோ அதே போன்று செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கிரவழியை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். இதை சரியாக உணர்ந்து கொண்டு தங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சரியான முறையில் திட்டமிட்டு வழிவகை செய்தால் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஏனென்றால் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. இப்படி சுக்கிரனுடைய அமைப்பு இருக்க குடும்பம், உத்தியோகம், கலைத்துறை, அரசியல் என அனைத்து விதமான பணிகளிலும் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது சிம்மராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் மிகவும் வலுவாக அஷ்டமத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு விஷயங்கள்ல தடைபட்ட காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஆசைக்கு சகாயமற்றவராக பார்க்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமத்தில் நுழைந்திருப்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பு என்றாலும் கூட அவர் உச்சம் பெற்றிருப்பது எந்த இடமாக இருந்தாலும் பாதிப்புகள் விலகி நன்மை நிறைந்து கிடைக்குங்க. ஏனென்றால் இந்த தருணத்தில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு 9லும் சப்தமஸ்தானத்தில் செவ்வாய், சனி போன்ற கிரக நிலைகளும் அஷ்டமத்தில் ராசியின் அதிபதியுடனும் இணைந்து சஞ்சரிக்கிறார் சுக்கிரன். எனவேதான் இந்த தருணத்தில் சில சிரமங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை அனுபவபூர்வ ரீதியாக எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் மிக சிறப்பான ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொள்வதற்கான யோகமும் உண்டு. இனி எல்லாமே சுக்கிரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் குடும்ப வருமானம் அதிகரிக்கும். எந்த பணியை மேற்கொண்டாலும் அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. எனவே செயல்களில் மட்டுமல்ல தோற்றங்களிலும் பொலிவு, எண்முகத்துடன் அனைத்து விதமான பணிகளை மேற்கொள்வதால் கம்பீரமான அழகு வெளிப்படுவதற்கான யோகம். அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் உட்பட 4 கிரக நிலைகள் இணைந்திருந்தாலும் நல்ல ஒரு மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. இந்த தருணத்தில் நிச்சயம் தவிர்க்காமல் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் போது அஷ்டம பாதிப்புகள் வெகுவளவில் குறைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் அனைத்து விதமான பணிகளிலும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இல்லத்தில் தடைபட்ட காரியங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக நடத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். அது சார்ந்த திட்டங்களும் தற்போது தங்களுக்கு வெற்றிகரமாக கை கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. இருப்பினும் இந்த தருணத்தில் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அதீத கவனம் தேவை. பெரும்பான்மையான கிரகநிலைகள் அஷ்டமத்தில் இருக்கும் போது அஷ்டமத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் என்பதால் அலைச்சல் அதிகரிக்கலாம். ஆரோக்கிய தொல்லைகளும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு.
உண்டு. எனவே உணவு பழக்க வழக்கங்களில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை. சுக்கிரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் உடல் நலத்தை பேணி காட்பது மிக முக்கியமான ஒன்றாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் சுறுசுறுப்புடன் பல்வேறு விதமான சுப காரியங்களை மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் உடனடியாக மறைந்து ஒற்றுமை பிறக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. உத்தியோகம், தொழில் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் மனநிறைவை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகம் உண்டு. திட்டமிட்டபடியே பல்வேறு விதமான பணிகளை தடைகளும் சிரமமும் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. நற்காரியங்களை நினைத்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக ஈடுபட்டால் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி உண்டு. ஏனென்றால் நற்காரியங்கள் மட்டுமல்ல, தொழில், உத்தியோகம், வியாபாரம் என அனைத்து விதமான பணிகளிலும் கூட்டு முயற்சியில் ஈடுபடக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத தனவரவும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த தருணத்தில் சுக்கிர திசையோ அல்லது சுக்கிர புத்தியோ நடைபெற்றால் நீங்கள் எதிர்பாராத பல்வேறு வகையான நன்மையும் அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. சுக்கிரன் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக பார்க்கப்படுகிறார். அவர் உச்சம் பெற்றிருப்பது நிச்சயமாக கலைத்துறை ரீதியான பணிகளில் அடுக்கடுக்காக புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களது படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. அஷ்டமஸ்தானம் என்றாலும் சப்தம பார்வையை தனஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறார். எனவே கொடுக்கல் வாங்கல், பொருளாதார ரீதியான சிக்கல்கள் கலைத்துறையில் பெரும்பாலும் குறைகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நிச்சயமாக கூடுதல் அலைச்சலும் ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. அப்படி ஓய்வில்லாமல் அலைந்தாலும் கூட அதற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. மக்கள் மத்தியில் செல்வாக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் வீண் விரய செலவுகள் ஏற்படலாம். எனவே புதிய விவசாய நவீன இயந்திரங்கள் வாங்குவதற்கான முயற்சியிலும் புதிய நிலங்கள் வாங்குவதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டால் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றமும் விரைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு 9லும் சுக்கிரன் உச்சத்திலும் இருப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இருந்தாலும் அஷ்டமத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் பெண்மணிகள் எடுக்கக்கூடிய காரியங்கள்ல சற்று அலைச்சல் இருக்கலாம். அலைச்சல் இருந்தாலும் கூட பெண்மணிகள் எதிர்பார்க்கிறபடி மனதிற்கு மகிழ்ச்சியும் நிறைவும் கொடுக்கக்கூடிய வகையில் அத்தனை விதமான பணிகளும் சிறப்பாக அமையும் என்பதை உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறார். இந்த தருணத்தில் பல சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்து பெற வேண்டும் என்றால் சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் எளிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.